வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. ஐயோ இவனுங்களா கரெக்டா தலைவர் சொன்ன மாதிரியே கண்டுபிடிச்சு வந்துட்டானுங்களே. இப்ப மாட்டினா என்ன வருது? எப்படியும் நம்ம இருக்கிறது தெரிஞ்சுதான் தேடிட்டு வந்திருக்கானுங்க. இவனுங்கள்ட்ட மாட்டினா அவ்வளவுதானே, கூட்டு போய் கும்பர் கஞ்சில காய்ச்சிருவானுங்க. பேசாம ஓடிடுவோம். அதுவும் 2 பேரும் வந்திருக்கிற தோரணைய பார்த்தா இன்னைக்கு நம்ம செத்தோம். யாஸ்வினே, இந்த பில்டிங் தான் தெரியுமா? இங்க தான்டா இருக்கான், ட்ரேஸ் பண்ணியாச்சு. நாய் மொபைல கூட ஆஃப் பண்ணாம வச்சிருந்திருக்கு. நேரம் நம்ம போட்ட சவுண்டுக்கு கண்டுபிடிச்சு பில்டிங் உள்ள ரவுண்ட் அடிச்சிட்டு இருப்பான். வா, வெளியே வர வழி அவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம உள்ள போவோம். அதுவும் சரிதான், வா. ஐயா, தப்பிச்சு ஓட போறீங்களா சார்? ஏய், நான் ஏன் தப்பிச்சோட பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் நீ யாரு, எதுக்கு இந்த பில்டிங்குள்ள வந்திருக்க? ஓ, என்ன தெரியாத மாதிரி நடந்துக்கிறீங்களா? சரி, இருக்கட்டும். அப்ப அவரை தெரியுமான்னு பாருங்க. மச்சான், இவனுக்கு ஒரு ஹாய் சொல்ல. டேய், என்ன உங்க 2 பேருக்கும் கொழுப்பா? எதுக்குடா இப்ப என்ன தேடி வந்திருக்கீங்க? அடுத்த வாரம் ஒரு சம்பவம் நடக்க போது, அதுக்கு சீஃப் கெஸ்ட் இல்ல, அதான் உன்னை கூட்டு போலான்னு வந்தேன். டேய், என்ன நக்கலா? சே நக்கல் இல்ல, கிண்டல். ரொம்ப இரிட்டேட்டா இருக்கு, ரொம்ப கேள்வி கேட்கறான். போட்டு போயிடலாமா? டேய், இப்ப என்னடா பண்ணிட்ட? நீ துப்பாக்கிலாம் எடுத்து வச்சுட்டு நிக்கிற. உனக்கு இப்ப என்ன தெரியணும்? என் பொண்டாட்டி எங்கன்னு தெரியணும். எங்க அவ? திடீர்னு வந்து உன் பொண்டாட்டி என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படா தெரியும்? மச்சான், சரி வர மாட்டான், போட்டுரு. டேய், நீ என்னடா ஊருகா போடுற கணக்கா சொல்லிக்கிட்டு இருக்க? போட்டுருன்னு என் உயிரிடா. ஏய், அப்புறம் பீப் சவுண்டு போட்டு திட்டுவேன். உனக்கே உன் உயிர் இதா இருக்கும்போது எனக்கு என்னடா வந்து கிடக்கு? டேய், அவன்கிட்ட சொல்லு, எனக்கு தெரியாது அவன் பொண்டாட்டிய பத்தி. அவன் மூஞ்ச பார்த்தா சாஃப்டாவே இருக்கிறதுனால டெரர் போலீஸ் எல்லாம் நினைச்சுக்கிட்டியோ? எனக்கு தெரியாது, போட்டு போயிட்டே இருப்பான். டேய், அவன் ஃபேஸை பார்த்து முடிவு பண்ணிட்டியா? அவன் அமைதியான போலீஸ்னு எடுத்து போட்டு போயிட்டே இருப்பான்டா. அவனை வச்சு இந்த பேனாவை கண்ணனா தேடிட்டு வந்திருக்கான், பொண்டாட்டிய கண்ணன் தேடிட்டு வந்திருக்கான். அப்ப எவ்வளவு வெறியில இருப்பான்? டேய், நீ என்னடா படம் பாக்குற மாதிரி சேர் போட்டுலாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க? அவன் பொண்டாட்டி காணாம போனதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்ல. அப்புறம் எப்படி என்ன வந்து கேக்குறீங்க? நான் அப்படிதான் பார்ப்பேன். நான் ஆக்ஷன்ல இறங்கக்கூடாதுன்னு பார்க்கறேன். தேவையில்லாம என்ன இறங்க வச்சிடாத. அவன் அடிச்சதுக்கு நொந்து போய் கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்க. இன்னும் நானும் அடிச்சேன்னா செத்துருவேன். பின்னாடி யாரோ உதைக்கிற மாதிரி இருக்கு. யாரு? டேய், நீ என்னடா பட்டப்பட்ட உட்காந்துட்ட? இங்கே உண்மையை சொல்றியா இல்ல ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் வெல்கட்டுமா? எத்தனை வாட்டி கேட்டாலும் சரி, எப்படி அடிச்சாலும் சரி, நான் சொல்ற ஒரே பதில் எனக்கு தெரியாது. மச்சான், வாடா ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் வெல்போம். இவெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். போலாமா? டேய், ஃபர்ஸ்ட் எதை வச்சு நீங்க என்ன அரெஸ்ட் பண்றீங்க அதை சொல்லுங்க. சாட்சி இல்லாம என்னெல்லாம் கூட்டு போக முடியாது. நான் யாரு தெரியும்ல? ஓ, சாட்சி இருந்தா மட்டும் சார் அப்படியே வந்து சரண்டர் ஆயிடுவீங்களா? நான் தான் தப்பு பண்ணனு மூடிட்டு வந்து சேரு. டேய், எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஒழுங்கா நடந்துக்கோங்க. சி, வாய் மூடு. ஏய், என்ன பேச்சு? வா, கூட்டு கிளம்பலாம். சார், உங்க பொண்டாட்டி காணாம போனதுக்கும் என்ன புடிச்சிட்டு வந்து நீங்க அடிக்கிறதுக்கும் என்ன சார் நியாயம் இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு அப்புறம் நீ கூட்டு வந்து அடிச்சிட்டு இருக்கீங்க சார். தேவையில்லாம கேஸ் ஆக போது உங்க மேலதான். ஓ, அப்படி எங்க மேல கேஸ் ஆக போகுது அப்படிதானே? ஆமா, சம்மந்தம் இல்லாத ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இப்படி விசாரிக்கிறன்ற பேர்ல அடிச்சு இதெல்லாம் பண்ணா உங்க மேலதான் கேஸ் ஆகும். சரி, நீ தான் சம்மந்தப்பட்டிருக்க. இப்ப நான் உனக்கு புரிய வச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன். நீ உண்மையை அழகா சொல்லிடுவியா? சரி சார், புரிய வைங்க. உங்க பொண்டாட்டி காணாம போனதுக்கும் எனக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்கு? ஃபர்ஸ்ட் நானே இந்த ஸ்டேஷன் பக்கம் வந்ததில்ல சார். நீங்க தான் இன்ஸ்பெக்டர்ன்ற விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும்.
தெரிஞ்சுட்டு போட்டோம். அப்போ குட்டி ஸ்டோரி சொல்லிடுவோமா? சொல்லுங்க சார், அதுதானே நானும் ரொம்ப நேரமா கேட்குறேன். Let me sing a குட்டி story. Pay attention, listen to me. If you want, take it easy. When on tension, live it, baby. Life is very short, namba. Always be happy. Design problems will come and go. கொஞ்சம் chill பண்ணு மாப்பே. என்ன சொல்றானுங்க ஒன்றும் புரியலையே. ஆனா கேட்க பாட்டு மாதிரி தான் இருக்கு. டேய் பாட்டு மாதிரி இல்ல, பாட்டே தான். உன்னை டென்ஷன் பண்ணாம விசாரிக்கிறதுக்காக நாங்களே எங்களை கொஞ்சம் சில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் மாஸ்டர் பாட்டை பாடணும். சார் ஒழுங்கா சொல்லுங்க சார். நீங்க சொல்றது நியாயம் இருந்தா மட்டும்தான் நான் கேட்பேன். தேவையில்லாம என் மேல பழி போடுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நான் உங்க மேல கேஸ் போடுவோம் பார்த்துக்கோங்க. அதுவும் என்னை வச்சு வெறுப்பேத்துற மாதிரி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு புரிய கூட இல்லை இது. சி வாயமூடு. நியாய அநியாயத்தை பத்தி இந்த மொகரக்கட்டை பேசுது. நீயே ஒரு முட்டாளு. உன்னை வேலைக்கு வச்சான் பாரு, அவன் பெரிய முட்டாளு. எப்படிலாம் மாட்டணுமோ அப்படிலாம் மாட்ட வச்சிருக்க நீ இப்ப அவனை. சார் நானே பண்ணலங்கிறேன், என்ன யாரோ பண்ண சொன்னாங்கன்னு வேற பேசிக்கிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க சார். மச்சான் ஓவரா கன்ஃபியூஸ் ஆகுறான். ஃபிளாஷ்பேக்கை போட்டு விடு. என்ன ரவுடி சார், ரவுடின்னு நம்பிட்டு இருக்கீங்க வேற. அதனால உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி போட்டுருவோமா? அதாவது ரவுடி சார், என் பொண்டாட்டிய காணோன்னு நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்ப சரவணன் வந்து, நீ ஏன்டா உன் பொண்டாட்டிய காணோன்னு தேடிக்கிட்டு இருக்க? எந்த முட்டை பையில தான் உன்கிட்ட போய் இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கான்? அவனை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய வேலை இல்லடா. நீ போட்டு மண்டையெல்லாம் காய வைக்காத, கண்டிப்பா சூப்பரா கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு எனக்கு தைரியம் சொன்னான். என்னடா இவன் இப்படிலாம் சொல்றானே, அப்ப நம்ம தான் இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சிந்திச்சதுல ஒரு விஷயம் தொக்கா மாட்டிடுச்சு பாத்துக்க. அதனாலதான் உன்னை இப்படி தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். சரி ரொம்ப பேச வேணாம், நீ ஃபிளாஷ்பேக்கை கேட்டுட்டு வா. டீ வேற ஆறுது, நான் குடிக்கிறேன். ஏய் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ இந்த ஸ்ட்ரீட்ல யாரும் கேமரா வச்சிடலான்னு சொல்ற, வில்லேஜ்ன்றதுனால அவ்வளோவா யாரும் கேமராவும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ற வெளியிலலாம். இப்போ இந்த ஸ்டேஷன் கேமரா இருக்குல்ல, வெளியில ஒன்று மாட்டிருக்கீங்களா, அது எது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுது? ஏன்டா? டேய் நீயே கண்டுபிடிச்சிருவ. இருந்தாலும் இப்போ நீ போலீஸா இல்ல ஒரு ஹஸ்பண்டா அண்ணியை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. அதனால தான் உனக்கு இப்போ எதுவும் ஐடியா வர மாட்டுது. நான் லைட்டா க்ளூ கொடுத்தா கூட நீ கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவ. அதனால தான் கேட்குறேன், நீ சொல்லு இந்த கேமரா எது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுது? எனக்கு என்னவோ இந்த கேமராவை செக் பண்ணா மாட்டிடுவான்னு தான் தோணுது. டேய் இந்த கேமரா ஃபோக்கஸ் பண்ற அளவுக்கு அவன் வந்துருப்பான்றியா? மேபி சான்சஸ் இருக்கலாம்ல. இந்த கேமரா எது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுது அதை சொல்லு. ஸ்டேஷன் என்ட்ரா வரும்லடா, அந்த காம்பவுண்ட் வரைக்குமே இது ஃபோக்கஸ் பண்ணும். அப்படியே மகாவை யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாலும் நான் அவள் பின்னாடி தானடா வந்துட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ கண்டிப்பாக ஃபாலோ யாராவது பண்ணியிருந்தா என் கண்ணில் மாட்டியிருப்பான்ல. அப்படி இல்லை அஸ்வின், எனக்கு தெரிஞ்சு நீ மகானி பின்னாடி வரியான்றதுக்காக ஒன்றை தான் அவன் ஃபாலோ பண்ணியிருப்பானே தவிர மகானியை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டான். அதனால நீ வந்ததுக்கப்புறம் உனக்கும் பின்னாடி தான் அவன் வந்திருக்க சான்சஸ் இருக்கு. டேய் நீ சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மகானி உள்ள வரும்போதும் ரிட்டர்ன் கிளம்பும் போதும் உன் பின்னாடியோ இல்லை மகானி பின்னாடியோ சேம் பர்சன் நின்றுட்டான்னு வச்சுக்கோயேன், அவன் தான் அக்யூஸ்டு. அவனை தூக்கணும்னு வச்சுக்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். ஆமாண்டா சரவணா, எனக்கு தெரிஞ்சு அவள் ஃபோனுக்கு எதுவும் ஃபோன் வரல. அப்படி இருக்கும்போது பிளான் பண்ணி அவளை கிளம்ப வச்சிருக்கான் அப்படின்னா நேரில் பார்த்து தான் பேசியிருந்துருக்கணும். அப்போ அவளை நேரில் பார்த்து தான் யாரோ பேசியிருக்காங்க. கேமரா செக் பண்ணிடுவோமா? சார் சொல்லுங்கக்கா. எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, அதை சொல்லலாமா? என்னக்கா அப்படி கேட்குறீங்க, சொல்லுங்க. 2 நாள் மகா மேடம் வரும்போது நான் இங்கே இல்லை சாப்பாடு கொடுக்கும்போது, லாஸ்ட்டாக ஒரு நாள் வந்தாங்கல்ல, அப்போ நானும் அவங்கள நின்று இங்கே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அங்கே ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருந்தான். நான் அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் அவங்கள அனுப்பிட்டு உள்ளே வந்து விட்டுட்டு ரிட்டன் வந்தேன். அது வரைக்குமே அவன் அங்கே தான் நின்றுட்டு இருந்தான். நான் டவுட் ஆகிட்டு அவனை போய் கிட்ட விசாரித்தேன், எதுக்குடா இங்கே நின்று ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்க அப்படின்னு. ஆனால் அவன் சமாளிச்சுட்டு போயிட்டான். அக்கா அவன் இந்த ஊரா? ஆமாம் தம்பி, அவர் கலிய பெருமாள் இருக்காருல்ல, இந்த ஊர்லேயே உங்கள் ஃபேமிலிக்கு ஆப்போசிட் ஃபேமிலி ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல கலிய பெருமாள், அவரோட கையால் அவன். என்னக்கா சொல்றீங்க, கலிய பெருமாளோட கையாலா? ஆமாம் தம்பி, கலிய பெருமாளோட கையால் தான். இதுக்கு முன்னாடி வந்த இன்ஸ்பெக்டர்லாம் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி அவனை அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற கேஸ் அந்த கேஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க இந்த ஸ்டேஷனை விட்டும் போயிடுவாங்க, அவனும் கூலாக வெளியில் போயிடுவான். ஏன்க்கா கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தானே அவன் அக்யூஸ்டன் பிடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி வெளியில போவான்? தம்பி இன்ஸ்பெக்டரையே ஸ்டேஷன்லேருந்து அனுப்பிடுவாங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் அவன் எப்படி வெளியில் போனான்னு கேட்குறீங்க? அந்த அளவுக்கு பவர் தம்பி. அந்த ஆள் இவன் மாட்டின அடுத்த 1 மணி நேரத்தில் வெளியில் எடுப்பார். அப்படி எடுக்க முடியலையா ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டரை மாற்றிட்டு போயிட்டே இருப்பார் தம்பி. நீங்கள் ஜாயின் பண்ண அன்னைக்கு அவர் உள்ளே வந்தப்போ கூட நாங்களாம் ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தோம். ஏன்க்கா இதுக்கு முன்னாடி அவர் அந்த மால் கட்டுற இஷ்யூலையும் சரி, இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் வந்தப்பையும் சரி, நான் அவரை தைரியமாக தானே ஹேண்டில் பண்ணேன். நேரில் கூட ஒரு வாட்டி போயிட்டு வான் பண்ணிட்டு வந்தேன்ல, நீங்கள் இந்த பில்டிங் கான்ட்ராக்டை தப்பா எடுத்திருக்கீங்க, இத்தனை ஃப்ளோர் கட்டுறதுக்கு பெர்மிஷன் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் நான் அவரை போய் பார்த்துட்டு வந்தேனே. ஆமாம் தம்பி, நீங்கள் போய் பார்த்துட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லும்போதே எங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். என்ன இந்த தம்பி இவ்வளோ தைரியமாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணட்டும், ஏன் நம்ம இதெல்லாம் சொல்லி பயமுறுத்திட்டு தான் கம்மன் விட்டுட்டோம். ஏன்னா நீங்கள் வந்தப்பவே ரொம்ப தைரியமாக தான் தம்பி வந்தீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து உங்கள்கிட்ட பேசும்போது கூட அவர் அவ்வளோ மொக்க பண்ணி அனுப்புனீங்க. அதனால உங்கள் மேலே எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இருக்குது, தனி மரியாதையே இருந்தது. அதனால தான் நாங்கள் அவரை பற்றி பெருசாக உங்கள்கிட்ட சொல்லலை.
நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரியே அவரை ஹேண்டில் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு. ஆனால் அவருமே உங்களுக்கு அடங்கி தான் தம்பி போனார். அதான் எங்களுக்குமே ஆச்சரியமாக இருந்தது. என்ன இந்த வாட்டி இன்ஸ்பெக்டர் எதுவுமே பண்ணாமல் இந்த அளவுக்கு அடங்கி போகிறாரு, நம்ம இன்ஸ்பெக்டர் அவர் விஷயத்தில் பூந்து விளையாடுறாருன்னு நாங்களாம் பெருமைப்பட்டுட்டு தான் தம்பி இருந்தோம். ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சைலண்ட்டாக அவர் தான் இவனை வச்சு மூவ் பண்ணியிருப்பாரோன்னு எனக்கு தோணுது தம்பி. என்னக்கா சொல்றீங்க? ஆமாம் தம்பி, கடைசியாக மகா மேடம் வந்துட்டு போகும்போது உங்களால் போக முடியல, எங்களாலையும் நவர முடியல. நீங்கள் சொன்னீங்கல்ல உங்களால் ஃபாலோ பண்ண முடியல, நீங்களாச்சும் போங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்குமே பாருங்களேன், ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்துட்டே இருந்தது, நாங்கள் விசாரிக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்களும் வெளியில் போக முடியல. அன்னைக்கு மகா தனியாக போன மாதிரி தானே இருக்குது நம்மளுக்கும். ஆமாக்கா, அந்த இடத்துல நம்ம எல்லாருமே லாக் பண்ணிட்டாங்க தானே? ஆமாம் தம்பி, உங்களையும் கலியபெருமாள் இது வரைக்கும் எதுவும் பண்ணலை. அவர் கேஸ் விஷயமா நீங்கள் பேசினப்பவும் எதுவும் எழுத்து பண்ணலை. அதே மாதிரி இருந்தாலுமே அவரோட கையால் தான் நீங்கள் வந்ததுலேருந்து இவன் உள்ள ஸ்டேஷனில் எந்த கேஸ்லையும் மாட்டவும் இல்லை. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எல்லா இன்ஸ்பெக்டர் வரும்போதும் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான கேஸில் இவன் தான் மாட்டுவான். நம்ம அப்படி தான் இவனை கூப்பிட்டு வந்து வச்சிருக்கோம். டைகர் குமார் தம்பி இவன் பேர். யாருக்கா அவன்? நான் பார்த்துருக்கேனா? இல்லை தம்பி, நீங்கள் பார்த்ததில்ல. நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் வந்ததுலேருந்து அவன் மேலே எந்த கேஸுமே ஃபைல் ஆகலை. அவன் உள்ளேயும் வரல. அப்படிப்பட்ட அப்பட்டக்கர் யாருக்கா? இவ்வளோ நேரம் உங்கள் ஃப்ரெண்டு சொன்னார்ல தம்பி, நீங்கள் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சரிக்கா, நீங்க போங்க. டேய், யார் அந்த கலிய பெருமாள்? சொன்னா ஷாக் ஆயிடுவ. யாரா? ஸ்ரீநாத் இருக்கான்ல, அவனோட அப்பா. டேய், ஸ்ரீநாத் ரொம்ப நல்ல பையன்டா. அவங்க அப்பாவா? ஸ்ரீநாத் நல்ல பையன் தான். ஸ்ரீநாத்க்கு ஒரு தம்பி இருக்கான், அவனும் நல்ல பையன் தான். இவங்களை பெத்தான் பாரு, அவன் தான் கெடுக்கட்டவன். என்னடா சொல்றேன்? அந்த ஆளுக்கும் நம்மளுக்கும் பெரிய பரம்பரை பகையே இருக்குடா. அந்த ஆளுக்கு அப்போ பிடிக்காத கல்யாணத்தை நம்ம தாத்தா அப்பா எல்லாரும் சேர்ந்து பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அந்த ஆள் பண்ணது தப்பு. ஒரு பொண்ணை ஏமாத்துறதுக்கு நினைச்சாரு. அதை தடுத்து அந்த பொண்ணையை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுலேருந்து வசதியாக இருந்த எனக்கு இப்படா இப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்ற மாதிரி கோவமாயிட்டாரு. ஆனால் யாரையும் எதிர்த்து பேச முடியாமல் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. சரி, அந்த ஆள் ஏமாத்தின பொண்ணு தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவருக்கு தான் புரிஞ்சிருக்குமே பண்ணது தப்புன்னு. அப்படிதான் புரியலையே. கல்யாணம் பண்ணி வச்சது தப்புன்ற மாதிரி கல்யாணம் ஆன 1 மாதம் அந்த ஆள் கூட அவங்க சூப்பராக தான் வாழ்ந்தாங்க. ஊரே மெச்சுற மாதிரி வச்சிருந்தான் அந்த ஆள். சரி திருந்திட்டான் தான் நாங்களும் நினச்சோம். ஆனால் ஒரே மாசத்துல பொண்டாட்டி லெட்டர் எழுதி ஓடி போயிட்டான்னு ஒரு சீன் கிரியேட் பண்ணான். அவங்களும் இந்த ஊரில் இல்லை. அதோட அவர் விட்டுட்டு போயிட்டாங்களாம். அந்த ஸ்டோரிலாம் இந்த அளவுக்கு நம்ம குடும்பத்துக்கும் பகன் எல்லாரும் சொல்லும்போது, ஸ்ரீநாத் நானும் ஒன்றா படிச்சுட்டு இருக்கும்போது பாட்டி தாத்தாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட கதை தான் இதெல்லாம். படிக்கும்போது நான் ஸ்ரீநாத் வீட்டுக்கு போவேன், ஸ்ரீநாத் இங்கே வருவான். அப்பதான் பாட்டி தாத்தா சொல்லுவாங்க, நீ யார் வீட்டு பையன் கூட பழகிட்டு இருக்க தெரியுமா? நாங்கள் பழக வேணாம்னாலும் சொல்லலை, ஆனால் அளவா பழகு, ரொம்ப அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரிலாம் வச்சுக்காத அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஸ்கூல் படிக்கும்போது அந்த கதையை ஓட்டினாங்க. நானும் காலேஜ் படிக்கிற மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க, எனக்கு இதுக்கான விளக்கத்தை சொல்லுங்கன்னு ஒரு நாள் சொன்னாங்க இந்த மாதிரி கதையை. அது எப்போ ஒரே மாசத்துல அவரை விட்டுட்டு போவாங்க? அவர் வேணும் தானே எல்லா அசிங்கத்தையும் மீறி ஊர் முன்னாடி நின்று பஞ்சாயத்து வச்சு அவரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்படிதான்டா அவன் சொன்னான். ப்ரூஃபா அவங்க கைப்பட எழுதின லெட்ரு கூட எல்லாத்தையும் காமிச்சிருக்கான். எல்லாருமே சொல்றாங்க அது அவங்க எழுதின லெட்ரு தான். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கல்ல, பாருங்கடா அவள் தான் கெட்டவ, அவளை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே, ஒரே மாசத்துல என்ன விட்டுட்டு ஓடிட்டா அப்படின்ற மாதிரிலாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நாங்களும் பெருசா இது பண்றது கிடையாது, அப்படியே அந்த இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு தான் ஸ்ரீநாத் கிருஷ்ணான்னு 2 பசங்க இருக்கானுங்க. சரிடா, இப்போ அந்த உங்க குடும்பத்தை பழி வாங்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த ஆள் டேரக்டா பழி வாங்குறேன்லாம் சொல்லிட்டு மோதந்தெல்லாம் கிடையாது. ஆனா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போறோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு எடுக்கிற மாதிரி அதுக்கு பின்னாடி அந்த ஆள் தான் இருப்பான் கண்டுபிடிச்சா. அப்பா தாத்தாலாம் இது வரைக்கும் சரிடா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த கோவத்தில் அவன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஹாஸ்பிட்டல் கூட அவன் தான் எடுத்து ரன் பண்ணணும்னு நினைச்சான். இந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலும் அவன் தான் கட்டணும்னு நினைச்சான். ஆனா வசந்த் மெடிக்கலுக்கு படிச்சுட்டு வந்ததுனால தாத்தா அப்பா எல்லாருமே வசந்த்க்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. அது கிடைக்க விடாமலே எவ்வளோ பண்ணான்னு தெரியுமா? ஆனால் வசந்த் தான் அவனை எதிர்த்து நின்று எல்லாத்தையும் முறியடிச்சு என்னால் முடியும் அப்படின்னு இந்த ஹாஸ்பிட்டலை ரன் பண்ணிட்டு இருக்கான். அதுதான் நம்மளும் ரொம்ப பேச்சுவார்த்தைலாம் வச்சுக்கிறது கிடையாது. என்னன்றதோட வச்சுக்கிறோம், பெருசா பகன் வெளியில காமிச்சிக்கிறது இல்லை. சரிடா, இவன் அவரோட கையாளுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆள் தான் ஏதாவது ப்ளே பண்ணியிருப்பாரோ? நீ இவ்வளோ கேட்டதுக்கு அப்புறம் தான் நானும் யோசிக்கிறேன். மகாவும் நானும் சரியா பேசிக்காதப்ப மகா ஒரு நாள் எனக்கு வெளியிலே கோமதி அக்கா கையில் லஞ்சை கொடுத்துட்டு போயிட்டா. அன்னைக்கு நான் பார்த்தேன், அந்த கலிய பெருமாள் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாரு, மகாவும் வந்திருந்தா. ஆனா மகா அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தா. என்னடா சொல்ற? அந்த ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்களா? ஆமாண்டா, அந்த ஆள்கிட்ட தான் பேசிட்டு இருந்தா. நான் நல்லா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கேட்டேன், அந்த ஆள்கிட்ட ஏன் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் எதர்ச்சியா தான் பேசினேன்னு சொன்னான். அது கூட உன் கல்யாணத்துல திரும்பி அந்த ஆள் மகா கிட்ட பேசிட்டு இருந்தாரு. எதுக்கு எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டிகிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். இல்ல புதுசா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காப்பா, பெரிய வீட்டு மருமக, எப்படி இருக்கா, வீட்டுல எல்லாரும் எப்படி பாத்துக்கிறாங்கன்னு கேட்கறதுக்காக பேசினேன்னு சொன்னாரு. ஆனா அந்த ஆள் அன்னைக்கு பேசினப்ப எனக்கு டவுட்டா தான் இருந்தது. டேய், எங்கேயோ சிங்க் ஆகிற மாதிரி இல்ல? சிங்க் ஆகுதுதான், ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு சரவணா. என்ன டவுட்டு? இல்லடா, மகாவுக்கு கை அடிபட்டு இருந்துச்சுல்ல, அப்ப அவளுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் எடுத்து சைலண்டாவே காதுல வச்சிருந்தேன். அப்ப மகா தான் அட்டன் பண்ணிட்டான்னு நினைச்சு ஆப்போசிட்ல பேசின ஆளு நான் மகாவோட அப்பான்ற மாதிரி பேசினாரு. மகாவோட அப்பாவே தான் மகாவை நடிக்க அனுப்பியிருக்காரு. இப்படி ஒரு ஒஸ்டா ஒருத்தர் இருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் நான் இப்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எப்படிடா? அப்ப இந்த ஆளா இருக்காதுன்னு சொல்ல வரியா? ஆமாண்டா, இந்த ஆளுக்கு 2மே பையன் தானே. அப்படி இருக்கும்போது இந்த ஆள் எப்படி அனுப்பியிருப்பாரு? ஆமா, கலிய பெருமாளோட ஃபேமிலி டீடைல் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அந்த ஆளுக்கு 2 பையன் தான். மகாவோட ஃபேமிலி டீடைல் தெரியாது நம்மளுக்கு. யாருமே இல்லைங்கிறா. ஆனா ஃபோன்ல பேசினவரு மகாவோட அப்பா தான் ஸ்ட்ராங்கா பேசினாரு. அப்புறம் எப்படிடா?
நீ முதல்ல சிசிடிவியை செக் பண்ணு, எவன் பிடிப்போம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சரி, நான் போய் ஃபுட்டேஜ் எடுக்கிறேன், நீ வா. அப்படி சிசிடிவி செக் பண்ணதுல எந்த முகரக்கட்டை இருந்ததுன்னு தெரியுமா? இப்போ நான் வாயால சொன்னது போதுமா, இல்லை ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட டிஸ்ப்ளே பண்ணியே காட்டவா? ஏன்னா என் பொண்டாட்டி ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் ஸ்டேஷன் வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க. தனியா வராளா இல்லை இவன் பின்னாடி வரானான்னு சொல்லிட்டு. ஏன்டா அறிவு கட்டவனே, எங்கேயாவது போய் உட்காந்து இருந்திருக்கலாம், அவள் வந்ததுக்கப்புறம் வந்திருக்கலாம். ஸ்டேஷன் வாசலை எட்டி எட்டி பார்க்குற மாதிரியே 10 வாட்டி நடந்துட்டு இருந்திருக்க. உன் முகரக்கட்டை மட்டும்தான் அதில் கிளியரா தெரியுது. தேடி பார்க்குற அளவு கூட இல்லை தெரியுமா? அவ்வளோ கிளியரா தெரியுற. சார், நீங்க அதை மட்டும் வச்சு எப்படி முடிவு பண்ண முடியும்? நான் வேற ஏதாவது வேலையா கூட இந்த பக்கம் போயிருக்கலாம். டெய்லி வர்றவன் அப்படி தானே போயிருக்கணும். எவனா ஸ்டேஷன் வாசலில் வெயிட் பண்ணுவானா? அதுவும் ஸ்டேஷன் வரைக்கும் வர வெயிட் பண்ணுற. ரிட்டன் என் பொண்டாட்டி கிளம்பினோடனே வந்த வழியாக தான் போகிற. ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி அதில் எதுவும் ஃபுட்டேஜ் இல்லையே. துக்க மாட்டேங்கினேன். இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ உண்மையை சொல்லி தான் ஆகணும். அப்படி சொல்லலைன்னு வச்சுக்கோயேன், ட்ரீட்மெண்ட்டை வேறு மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரொம்ப யோசிக்கிற போலயே. சரி, ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம். இவன்கிட்ட உண்மையை சொன்னா அந்த ஆள் நம்மள போட்டுருவான். ஆனா இப்போதைக்கு இவன்கிட்ட மாட்டிக்கிட்டோம். சொல்லலைன்னா இவன் நம்மள போட்டுருவான் போலயே. ஏற்கனவே அடிச்சு உடச்சு தான் உட்கார வச்சிருக்கான். ஏன்னா ரொம்ப யோசிக்கிறான் போல. அந்த நகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்குவோம்ல, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஒரு பக்கம் கண்ணு தான் செவந்திருக்கு, இன்னொரு பக்கம் கண்ணை ஸ்ப்ரே அடிச்சு சேவக்க வச்சிருவோம். எடுத்துட்டு வாங்க ரெண்டுத்தையும். சரிங்க தம்பி, எடுத்துட்டு வரேன். சார் சார், வேணாம் சார், நான் உண்மையை சொல்லிடுறேன். அப்படிவா வழிக்கு உண்மை ஒழுங்கா சொல்லிட்டு டீசெண்டா ஒழுங்கா உட்காரப்பாரு. இல்லைன்னா அடி வாங்கியே செத்துருவேன். சார், அவர் சொல்லிதான் சார் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். கடைசியா ஒரு நாள் நீங்க அவங்க பின்னாடி வர முடியாத சூழ்நிலையை அவர் தான் உருவாக்குனாரு. அன்னைக்கு தான் நான் அவங்க கிட்ட போய் பேசி என் ஃபோனை கொடுத்து அவர் கலிய பெருமாள்கிட்ட பேச வச்சேன். அவர் தான் நாளைக்கே நீ கிளம்பி உன் வீட்டுக்கு போயிடணும்னு சொன்னார். அதனால அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் மறுநாள் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் கூட என்னை ஃபாலோ பண்ண சொன்னார். அதனால அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் நான் தான் ஃபாலோ பண்ணி கூட்டு போய் விட்டுட்டு வந்தேன் சார். வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்தியா? அப்ப மகாவுக்கு வீடு இருக்கா? அந்த வீட்டில் யார் இருக்கா? யாராவது சொந்த பந்தம் அவங்களுக்கு இருக்காங்களா? என்ன சார், அவர் தான் அடிக்க அனுப்புனாருனா? இவ்வளோ நாள் அந்த பொண்ணு உங்க கூட தானே வாழ்ந்துச்சு. உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? அந்த பொண்ணை பத்தி நீங்க எதுவும் கண்டுபிடிக்கலையா? நான் அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு வந்த ஒரே நாள்ல என்னை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஆள் நீங்க. இவ்வளோ நாள் கூட இருந்த பொண்டாட்டியை பத்தி தெரிஞ்சுக்காமலா சார் இருக்கீங்க? புரியல. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லைடா. அந்த ஆள் சொல்றானு இவ எப்படி போனா? இவளை எங்கேருந்து நடிக்க கூப்பிட்டு வந்தீங்க? மகாவோட அப்பாவுக்கு அந்த காளிய பெருமாளுக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா மகாவோட அப்பாவே தான் மகாவா நடிக்க அனுப்புனதா ஒரு வாட்டி ஒரு ஃபோனில் பேசும்போது கேட்டேன். அப்படி இருக்கும்போது காளிய பெருமாளுக்கும் மகாவோட அப்பாவுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? சம்பந்தம்லாம் எதுவும் இல்ல. சம்பந்தம் இல்லை அப்படின்னா, நான் பேசின ஃபோனில் மகாவோட அப்பா தான் மகாவை நடிக்க அனுப்புனதா சொன்னாரு. இப்போ நீ மாட்டினபடி பார்த்தா கலிய பெருமாள் தான் மகாவை நடிக்க அனுப்புனதா வருது. லாஜிக் எங்கேயும் இடிக்குது. கலிய பெருமாளுக்கும் மகாவோட அப்பாவுக்கும் அப்போ ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல? எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு நீ சொல்ற? சம்மந்தம் இல்லைன்னு நான் எங்க சார் சொன்னேன்? மகாவோட அப்பாவுக்கும் கலிய பெருமாளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் சொல்றேன். ஏன்னா மகாவோட அப்பாவே கலிய பெருமாள் தான். டேய், என்ன சொல்றான்? மகாவோட அப்பா கலிய பெருமாளா? ஆமா சார், அவரு தான். அவர் என் குடும்பத்தை பழிவாங்க நினைக்கிறாருன்றதெல்லாம் உண்மைதான். அவருக்கு 2 பையன் தானடா இருக்கான். அதான் சார் தப்பு. ஆரம்பத்துலேருந்தே நான் அவரு கூட தான் இருக்கேன். ஊர் அறிய உங்க குடும்பம் சேர்ந்து இவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்களே ஒரு பொண்ணு. அவங்க ஒன்றும் தானா போல, இவர் தான் அவங்கள போக வச்சாரு. அவங்களுக்கும் இவருக்கும் பிறந்த பொண்ணு தான் மகாலட்சுமி. டேய், அப்ப மகாவோட அம்மா? இருக்காங்க சார். மகாவோட அம்மாவும் நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர்ல தான் இருக்காங்க. அங்கதான் வச்சு அப்பப்போ இவர் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்றது இங்க இருக்கிற அவங்க ஒய்ஃபுக்கோ பசங்களுக்கோ யாருக்கும் தெரியாது. ஆனா எனக்கு தெரியும். போறப்பெல்லாம் என்னை கூட்டிட்டு தான் போவாரு, கூட்டிட்டு தான் வருவாரு. இவருக்கு ஒரே ஒரு பொண்ணு மகாலட்சுமி. அவங்க தான். அவங்கள வச்சு தான் உங்களை வாழ்க்கையை வீணாக்கணும்னு நடிக்க அனுப்புனாரு. ஆனா அந்த பொண்ணு உங்க வாழ்க்கையை வீணாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நின்றுச்சு. அதனால தான் அந்த பொண்ணையும் கண்காணிக்கிறதுக்கு என்ன பின்னாடி அனுப்பிக்கிட்டு இருந்தாரு. உங்க குடும்பத்துக்குள்ள நிறைய கலவரம்லாம் பண்ண சொல்லி சொல்லுவாரு. ஆனா அந்த பொண்ணு ஒத்துக்காது. அதனால தான் மொத்தமா அந்த பொண்ணை கிளம்பி போக சொல்லிட்டாரு. நீ வாழ்ந்தது போதும், இதுக்கப்புறம் எது நீ பண்ண வேணாம், அவனுக்கு இதுவே பெரிய அசிங்கமாக தான் இருக்கும்ன்ட்டு. அதான் சார் அந்த பொண்ணு அவங்க அம்மா இருக்கிற வீட்டுக்கே போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அவங்க அம்மாவை ஏதாவது பண்ணிடுவேன்னு வேற அவர் மிரட்டினாரா. அதனால தான் சார் ரொம்ப பயந்துக்கிட்டு கிளம்பி போயிடுச்சு. அவங்க அம்மா மட்டும் அங்கே தனியாக தான் இருக்காங்க. இந்த பொண்ணை தவிர இந்த அம்மாவுக்கு வேற யாரும் கிடையாது. அதான் அவர் சொன்ன உடனே போயிடுச்சு எதுவுமே சொல்லாமல்.
நீ சொல்றத வச்சு பார்த்தா என் கல்யாணத்தை நிப்பாட்டி என் குடும்பம் அசிங்கப்படணுன்றதுக்காக தான் என் கல்யாண நேரத்துல இந்த பொண்ணை நடிக்க அனுப்பியிருக்காரு. சொந்த பொண்ணை பகடக்காயா வச்சு நடிக்க வச்சிருக்கான் இந்த ஆளு. இவ்வளோ கேவலமா ஒருத்தனை நான் பார்த்ததே கிடையாதுடா. ஆனா அவன் பண்ணதுலே பெரிய தப்பு என்ன தெரியுமா? மகாவை நடிக்க அனுப்புனது தான். ஆனா அந்த ஆளுக்கு இப்படி ஒரு பொண்ணா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடா. அப்பயும் அடுத்த கல்யாணத்தை நடக்க விட்டுருக்க மாட்டானேடா. என் குடும்பத்துல அடுத்தது அந்த பொண்ணு அன்பழகி வாழ்க்கை வீணா போகாம சரவணன் உள்ள வந்தானே. அதையும் நீங்க யாரும் பெருசா கண்டுபிடிக்கல சார். சொன்னா அடிக்க கூடாது சார், என்ன மன்னிச்சு விட்டுறணும். அது நீ சொல்ற பதில பொறுத்து தான் இருக்கு. உன்னை உள்ள வைக்கிறதா வெளியில விட்டுறதா இல்ல ஒரே வழியா மேல அனுப்புறதான்னு. சார் நான் தான் சொல்றேனே சார், உங்க குடும்பத்துல அடுத்தது உங்க மாமா மச்சான் சண்டை வரணும்னு நினைச்சாரு. எப்படியும் உங்க கல்யாணத்தை நிறுத்தினா உங்க மாமா குடும்பம் மூலயமா உங்களை ஆப்போசிட்டா நின்று அடிக்கிறதுக்கு அவங்க தயாராகிடுவாங்க. பொண்ணு வாழ்க்கை வீணா போயிடுச்சுன்னு முடிவு பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க தான் தோ பின்னாடி உட்காந்துருக்காரு இந்த டாக்டர், ஊர்லேருந்து வந்துட்டாரு. அதனால அந்த டாக்டரையும் போடுறதுக்கு எங்களை தான் அனுப்புனாரு. ஏய் ஆமா, எனக்கே உன் மூஞ்சி இப்பதான்டா ஞாபகம் வருது. என்ன அடிச்சு கும்பல்ல நீ ஒருத்தன் தானே? சார் நீங்க இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்க. நீங்க வேற என்னை பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, அதுக்காகவும் வச்சு செய்வீங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் நானே உண்மையை சொல்லிட்டேன். உங்களுக்கு மயக்க மருந்து நாங்க மூஞ்சில அடிச்சதுனால உங்களால என் மூஞ்ச கரெக்டா ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு நினைக்கிறேன். அதான் இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. டேய் அப்ப என்ன அடிச்சது நீங்க தானா? திருட்டு கும்பல் என்னடா சொன்னீங்க? திருட்டு கும்பல்லாம் கிடையாது சார் அப்படின்னு சொல்லி உங்களை அடிக்க சொன்னாரு. உங்களையும் அடிச்சு துரத்திட்டோம் அப்படின்னா சென்டிமெண்ட்டாக கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன மாப்பிள்ளை வந்தாலும் தடங்கல் படுது. அந்த பழியெல்லாம் இந்த அஸ்வின் சார் குடும்பத்து மேலே தான் உழுன்னு சொல்லிட்டு அப்படி பண்ண சொன்னார். ஆனால் நீங்கள் எப்படியோ பொழைச்சி வந்து அந்த கல்யாணம் நடந்துருச்சு. ஆனால் இன்னுமே ஏதோ பிளான் வச்சிருக்காரு சார். உங்கள் வாழ்க்கைக்கும் இதோ உட்காந்துருக்காரு போலீஸ். இவர் வாழ்க்கைக்குமே இன்னும் நிறைய பிளான் வச்சிருக்காரு. அது என்னன்னெலாம் எங்களுக்கு தெரியாது. அப்பப்போ எங்களை கூட்டி ஏதாவது செய்ய சொல்லும்போது தான் தெரியும். இது வரைக்கும் நாங்கள் செஞ்சோம், அதனால எங்களுக்கு தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் யாரை வச்சு பிளான் பண்ணியிருக்காருன்னெலாம் எங்களுக்கு தெரியாது சார். சார் நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டால, என்னை விட்டுருங்க சார். விடுறதுக்காக உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். இவ்வளோ பிரச்சனைடா பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தலையை சுட்டுது இதெல்லாம் கேட்டா. இந்த ஆள் இவ்வளோ பெரிய வேலைலாம் பார்த்துருக்கானா? இதுக்கு மேலேயும் பார்த்துருப்பாரு சார், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்கள்கிட்ட சொன்ன வேலை வரைக்கும் இதுதான் சார். தயவு செஞ்சு என்னை ஏதாவது மாட்டி விட்றாதீங்க சார். அந்த ஆளுக்கு மட்டும் நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்னு தெரிஞ்சுது என் குடும்பத்தை என்ன வேரோட அழிச்சிருவான் சார். சார் ப்ளீஸ் சார், என்னை பற்றி எதுவும் சொல்லிடாதீங்க சார். நான் தான் உண்மையை சொன்னேன்னு. ஏன்டா பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம். இப்போ வாயை திறந்து கெஞ்சிட்டு இருக்கேன். நீ இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அதான் சொல்லிட்டான்ல, விடுங்கண்ணே. அவன் சொல்றதும் கரெக்ட் தான். அவன் குடும்பத்துக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த கலிய பெருமாள் பெரிய ஆளா இருப்பான் போல. அவனை பத்தி இன்னும் நிறைய டீட்டெயில் இவனை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். இவனை கூட்டிட்டு போய் நம்ம நார்மல் செல்ல வைக்காதீங்க. நான் சொல்றேன் அந்த இடத்துல கொண்டு போய் இவனை வைங்க. சார் சார் என்னை எங்கே சார் கூப்பிட்டு போக சொல்கிறீங்க? நான் சொல்றது கேட்டீங்கன்னா உயிரோட இருப்ப, இல்லைனா பார்த்துக்கோ. உன் நல்லதுக்கு சேர்த்து தான் சொல்றேன். என் ரிசப்ஷன் முடிகிற வரைக்கும் நான் சொல்ற இடத்துல நீ இரு. உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்தா இரு, இல்லைனா வெளில போ. எந்த காரணம் கொண்டும் நீ தான் உண்மையை சொன்னா நான் சொல்ல மாட்டேன். அதனால நீ தைரியமாவே இருக்கலாம். அண்ணா இவனுக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுங்க, பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன். ஏய் மகாவை எந்த ஊர்ல கொண்டு போய் விட்டேன்? அட்ரஸ் சொல்ல. சொல்லிடுறேன் சார் எல்லா டீட்டெயிலும். அண்ணா இவன்கிட்ட எழுதி வாங்கிட்டு வாங்க, நான் வெளில வெயிட் பண்றேன். சரிங்க தம்பி. அவனாடா என் மாமனாரு எவ்வளோ கேவலமா வேலை பார்த்துருக்கான் பத்தியா. பெத்த பொண்ணை நடிக்க அனுப்பியிருக்கான்டா. நீ நல்லவனா இருந்ததுனால வாழ்க்கை அவங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. இதே ஒரு அயோக்கியன் அந்த எப்படிலாம் இருந்திருக்கும். அந்த பொண்ணு நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு இருந்திருக்கும். ஆனால் உன் குடும்பத்தை பற்றி அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு தாண்டா தைரியமாக உள்ள வந்திருக்கு. அப்போனா அவங்க அம்மா கிட்ட பேசினாலும் இதுக்கான விளக்கம் என்னன்னு புரியும். சரி மகா, நீ அட்ரஸ் தான் தெரிஞ்சிச்சுல, நீ போய் கூப்பிட்டு வா. இல்லைடா சரவணா, அவளை நார்மலாக கூப்பிட்டு வந்தால் நல்லா இருக்காது. அந்த ஆளையும் வர வச்சு அந்த ஆள் முன்னாடியே வச்சு அவளை கூப்பிட்டு வரணும். அப்போ தான் அவளுக்கே ஒரு மாசாக இருக்கும். டேய் இப்போ ஏன்டா அடுத்த பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இல்லைடா சரவணா, மகா எழுதி வச்ச லெட்டரில் கூட அந்த ஆள் முன்னாடி நீங்கள் என்ன கூட்டிட்டு வரணும், உன்னால எதுவும் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி அந்த ஆள் மூஞ்சில் அடித்த மாதிரி என் கையை பிடிச்சி நீங்கள் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு தான் எழுதியிருந்தா. அப்போ அவள் ஆசைப்பட்டது அந்த ஆள் முன்னாடி நான் கூப்பிட்டு வரணுங்கிறது தானே? ஆமாம், நீ சொல்கிறத பார்த்தா அவங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. என் பொண்டாட்டி ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றணும்டா. அவள் முத தடவை என்ன கல்யாணம் பண்ணிக்க வரும்போது வேணா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்திருக்கலாம். ரெண்டாவது தடவை இப்போ எங்களுக்குன்னு ஒரு கணவன் மனைவின்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி வரவேற்புன்னு ஒன்று நடக்க போகுது. அது கண்டிப்பாக அவங்க அம்மா சந்தோஷத்தோடையும் அவங்க எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்க. பெத்த பொண்ணை இப்படி நடிக்க அனுப்பணும், என்ன ஆக போதோ பொண்ணு வாழ்க்கை அப்படின்னு அவங்க எவ்வளோ பரிதவிச்சிருப்பாங்க.
அவங்க முன்னாடி அந்த ஆள் முன்னாடியும் நான் கண்டிப்பாக அவள் கையை பிடிச்சி கூப்பிட்டு வரும்போது அவ்வளோ நம்பிக்கையாக அவ்வளோ கெத்தாக கூப்பிட்டு வரணும் சரவணா. ஆனால் அந்த ஆள் எப்படிரா நீ போகிற டைம் குறை வைப்பேன்? அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். யோசிச்சிட்டியா? தோ உள்ளே உட்காந்துருக்கானே, அவனை வச்சு மூவ் பண்ண வைப்பவே தெரியுது. அந்த ஆளுக்கு கொஞ்சம் மூளை கம்மி தான். அந்த ஆளை எந்த இடத்துல அடித்தான் அவன் எங்கே வந்து நிற்பான்னு எனக்கு தெரியும். அதனால அந்த ஆளை வர வைக்கிறதுக்கு ஒரு பிளான் யோசிச்சிட்டேன். நீ பண்ணுறா பார்த்துக்கலாம். ஐ எம் வெயிட்டிங். ஏய், நீ என்ன சொல்லிட்டு வெளியில வந்த? அவன் மேல ஏன் கோவப்படுறீங்க? அவன் எதுவுமே சொல்லிட்டு வரல. அப்புறம் எப்படி என் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போயிருக்கான்னு அவன் கரெக்டா சொல்றான்? என் மேல சத்தியம் பண்ண சொன்னாலும் என் பொண்ணு பண்ணுவா. அவ சொல்லிட்டு வரல. அப்புறம் எப்படி அவன் சொல்றான்? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அது அவரை தான் கேட்கணும். இவளை கேட்டா இவளுக்கு எப்படி பதில் தெரியும்? அம்மாவுக்கு பொண்ணுக்கு என்ன எழுத்து பேசுற அளவுக்கு துளூர் விட்டுச்சுல. என்னதான் நீங்க என்ன ஏத்துக்கலனாலும் இவ உங்க ரத்தம் தானங்க. இவளை நாசமாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த குடும்பம் நாசம் ஆகணும். ஏன் இப்படி வெறி பிடிச்சு போய் அலையறீங்க? அவங்க நல்லது தானங்க செஞ்சாங்க. ஆமா, உனக்கு நல்லது செஞ்சாங்க. ஆனா எனக்கு அநியாயம் எல்லாம் பண்ணாங்க. அது நீங்க என் கூட பழகிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்பதான் எனக்கு புரியுது. நீ இவ்வளவு எழுத்து பேசுறேன்னா உன் பொண்ணுகிட்ட சொல்லி கொடுத்து அங்க இப்படிலாம் சொல்லிட்டு வா, நான் போற மாதிரி போறேன், என் பின்னாடியே நீங்க தேடிட்டு வாங்கன்னு அப்ப இவ சொல்லிட்டு தான் வந்திருக்கா. அந்த தைரியத்துல தான் அவன் வந்து பேசியிருக்கான். பின்ன அவனுக்கு எப்படி தெரியும் இவங்க வந்தது? எப்படி தெரியும் நான் சொல்லட்டுமா மாமா? ஏ மாமா உன் பொண்ண கூடு, அட ஆமா சொல்லிக் குடு. இது சாமி போட்ட முடிச்சு, அது தாண்டா முன்னு முடிச்சு. யாருக்கும் தெரியாம நான் சாலிய கட்டவும் மாட்டேன். நியாயத்தை மறக்காம அட நானும் உன்கிட்ட கேட்டேன். என்னோட ஆசை உன் பொண்ணோட பேச ஏ மாமா நீ சொன்னா கேளு.